என் இனிய உறவுகளே, நாம் இன்று 22/3/25 இருக்கின்றோம். ஆவியில் நிரம்பி உயிர் வாழும் நாம் அன்னையோடு இணைந்து தினம் நாம் வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 76 10 11 12. இன்றைய வாசகம் மீகா நூலிலிருந்து 7 14 15 18 20. இன்றைய உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 15:1-3 11:36. மனமாறிய மகனின் அந்த உண்மையான மனமாற்றத்தை, அப்பா அப்பா நான் உன் பிள்ளை, உம்மை பிரிந்து ஒருபோதும் நான் உன் பிள்ளையாகத்தான் இருந்தேன் என்பதை அறியாமல் போனேன். ஆம், மகன் தந்தையை பிரிந்தான், ஆனால் மகன் என்ற அந்தஸ்தை, உரிமை இழந்து விடவில்லை. பன்றிகள் மேய்த்து பஞ்சத்தில் அடிபட்டு வருகிறான். உடலும் உடைகளும் அழுக்கு துர்நாற்றம். அவனுடைய கடந்த கால தவறுகளோ அவனுடைய நிகழ்கால நிலையை தந்தையின் அன்பினின்று அவனை பிரிக்க முடியவில்லை. தொலைவில் வரும்போதே அடையாளம் கண்டு கொள்ளும் தந்தை ஓடி செல்கின்றார், தட்டி தழுவுகிறார், முத்தமிடுகிறார். அதே அன்போடு இறைவன் நாம் ஒருவருக்காகவும் காத்திருக்கின்றார். மகனே, மகளே, தந்தையின் அன்பை உணர்ந்து இல்லம் திரும்பி அவர் அரவணைப்பில் இணைந்திட நீ தயாரா? நாம் தயாரா? அன்பர்களே, இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசான சிலுவையை தாராள மனமுடன் தனது தோளில் ஏற்றுக்கொள்கிறார். இந்த தவ நாட்களில் இயேசுவோடு அன்னையை இணைந்து பயணிக்கும் இந்த பயணத்தில் நாமும் பங்கு கொள்வோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய இயேசு அவ்வார்த்தையை இன்று வாழ்வாக்குகிறார். நமது குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவுமே இயேசு சிலுவை சுமக்க துணிகிறார். நோயற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். மார்க் 2:17. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மார்க் 10:45. இன்று தான் இயேசுவின் புதிய பாதை, யாருக்கு இதுவரை கண்டிராத பயணிக்காத பாதை. இந்த பாதையில் நம்மை பயணிக்க அழைக்கின்றார் இயேசு. நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் நான் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அவரின் பாதை புதியது, அதில் அவர் பயணித்து வெற்றியும் கண்டார். ஆப்ரஹாமின் கருப்பின் அடிமை மக்களின் துன்பத் துயரங்களை தனக்கானதாக ஏற்றுக்கொண்டார். அவர் இன்றைய அவசரமான உலகில் பிறரின் குறையையே கேட்கவே மனமில்லாத போது அடுத்தவரின் பாரத்தை சுமப்பது எப்படி சாத்தியமாகும்? என் பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்கும்போது இதில் அடுத்தவர் பிரச்சனையை கேட்க எங்கப்பா நேரம் இருக்கு என்று சாக்குப்போக்கு சொல்வோர் தான் நம் மத்தியில் அதிகம் உலா வருகின்றனர். இதோ நாம் அந்த மனமாறிய மகனைப் போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய சமுதாயத்தை உருவாக்க அழைப்பு விடுகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் அன்றைய ரோமை பேரரசு மக்களின் வருவாயில் பாதியை வரியாக சுரண்டியது. மதகுருக்கள் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டங்களையே பெரிதாக மதித்து வந்தனர். உயர்ந்த சாதிக்காரன், தீண்டாதவன் என்ற சாதி கொடுமை கடுமையாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. ஏழை பணக்காரன் வேறுபாடு காணப்பட்டது. படைகளில் ஒரு சிலர் பெரும்பான்மையானவர்கள் நசுக்கி அவர்களை சுரண்டி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பது இயேசுவுக்கு பெரிதும் பாதித்தது. அடங்கி ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஏழை மக்களோடு சேர்ந்து அனைவரும் சகோதரர்களாய் சரிசமமாக வாழும் புதிய சமூகத்தை உருவாக்க இயேசு அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பிற்கு செவிமடுத்து புதிய சமூகத்தை உருவாக்க புறப்பட்டவர்களே ஆதி கிறிஸ்தவர்கள். இவர்கள் அனைவரும் பொது நிலையினரே. அன்பு இறைவா, இதோ அந்த மனமாறிய மகனுக்கு நீர் அளித்த அந்த நன்மைகளை, நல்மனதை கட்டித்தழுவும் முத்தமிடும் அந்த தந்தையைப் போல எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை தந்து எங்களை கட்டித்தழுவி உம்மோடு சேர்த்துக்கொள்ள எங்களை அழைத்து கொள்ளும். இதோ இந்த நன்னாளில், இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து உம்முடைய பாதடியில் வசனங்களை கேட்க எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதுமாக எங்களை காத்து காவல் தூதர்களை இட்டு எங்களை அரவணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக்கொள்கள் என்று வேண்டுகிறார்களோ அவர்களுக்காகவும், யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கவும், யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவையோ அவர்களுக்கு நன்மையை செய்யவும்
இன்றைய எக்ஸாம் எழுதும் ஒவ்வொரு மாணவ மணிகளுக்கும் நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் வெற்றி பெறவும் இதோ விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த எங்கள் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.